யோ தீபாராதனை காமிக்க போறா ஜமீன்தாரங்கய்யா. இப்ப வந்துருவாருங்க. என்னன்னா பூஜைக்கு நேரம் ஆச்சு, முத்து வந்தாலே ஜமீன் எழுப்ப முடியும். யாரையா இது தள்ளுறது? முத்து ஜமீன்தார் ரெடி ஆயிட்டாரு, இப்போ வந்துருவார். பா வந்துருவாரா? இன்ன வரைக்கும் அம்மாவுக்கு பயந்துகிட்டு இருந்தோம். நல்ல நேரத்துல வந்து எங்க வகுத்துல பால பார்த்தேன். அப்பா முத்து வந்தாச்சு. ஆமா நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீ எப்ப வந்த, எப்படி வந்த? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். என்னது இது? எஜமா வராரு. அதான் ஆர்த்தி எடுக்கும்போது வந்துட்டேனம்மா. என்னம்மா இது? பிறந்த நாள் அன்னைக்கு பெத்தவங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணாம வேற யாருமா பண்ணுவாங்க? முதல்ல பெத்தவளை பெருமைப்படுத்த சொல்லு, அப்புறமா ஆசீர்வாதம் பண்ணலாம். எஜமா நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணீங்களே அம்மா கோபம். ஓ அம்மா இந்த வருஷமே பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அடுத்த பிறந்த நாளைக்கு பாருங்க, ஒத்தையா இல்லாம 3 பேரும் உங்க காலில் வந்து விடுவாங்க. ஐயாவோட சேர்த்து கெட்டிக்க போறது ஒண்ணு, பெத்துக்க போறது ஒண்ணு. அம்மா செஞ்சுட்டு இந்த பால் காலை விழுங்க. முத்து சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் போயிட்டு வரேம்மா. எங்க நாடகத்துக்கா? இல்லையே, இப்பெல்லாம் நான் நாடகம் பாக்குறதே இல்லையே. நேத்து நீ நாடகத்துக்கு போலியே. ஏ முத்து நீ சொல்லு. போலேம்மா. தலையில கை வச்சு சொல்லு. நாடகத்துக்கு போலேம்மா. உனக்காக நீ என்னைக்கு கவலைப்பட்டிருக்க? ராஜா தலையில கை வை. ராஜா தலையில கை வைடா. இப்ப சொல்லு. சொல்லுடா. நாடகத்துக்கு போயிருந்தோம். திருவாங்கூர்ல பழகுடி நாடகம் வந்து சேரும்போது காலையில் 4 மணி ஆச்சு. இன்னைக்கு நீ நாடகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். ஊரே வந்து வெளியே நிக்குது. அவங்களுக்கு எல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு. இந்த பாரு, இன்னைக்கு நீ எங்கேயும் போக முடியாது. அப்பாடா, இனி நாடகம் கிடையாது. நேரத்துக்கு தூக்கலாம். இன்னைக்கு நாம போறோம். நாடகத்துக்கா? இல்லம்மா, கோயிலுக்கு. கோயிலுக்கு கோயிலுக்கு தானே போற? கோயிலுக்கு தான் போறோம். உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? சொன்னா எங்க கேக்குறான்? என்னம்மா இது? இந்த உடம்புல ஓடுற ரத்தமே நீங்க 2 பேரும் போட்ட பிச்சை தானே. நான் உங்களுக்கு செய்ய வேற யாரை செய்ய போறேன்? நீ முன்னாடி போய் விநாயகருக்கு பூ பறிச்சு போட்டு வந்துரு. அதுல போட்டாச்சுமா? சமையல்ல சமையல்லாம் சரியா நடக்குதான்னு பாரு. போ போ. அது பார்த்தாச்சுமா? என்னம்மா இது? எப்போ பார்த்தாலும் பெரிய வந்து என்ன எங்கேயும் அமிச்சிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு எஜமான பிறந்த நாள், அவர்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன். வாங்க மாமா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மாலை வாழ்த்துக்கு போடுறீங்களா இல்ல கீழே விழுந்து போடுறீங்களா? முத்து, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போறீங்கல்ல, போயிட்டு வந்துருங்க. சரிமா. போப்பா. என்ன பண்ண? முத்து இந்த மாலையை பிடிங்க. தூக்கி போடுப்பா. முத்து காப்பாத்து. அண்ணே எங்க? இங்க கீழ இருக்கு. ஐயோ ஐயோ. வா முத்து. சரிமா. மலைய போட்டாங்களா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரைக்கும் வாடி இருந்த கொக்கு மாதிரி நான் உன்னை நாடி வரும் பொழுது யாரோ ஒரு பேடியை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றாயே லேடி. நான் ஒரு கேடி என்பதை மறந்து விட்டாயா, அல்லது எனக்கு பின்னால் இருக்கும் 2 ரவுடியை மறந்து விட்டாயா? மகாராஜா, யாரை ரவுடி என்கிறீங்க? நீங்க நடத்துற நாடகத்துக்கு மட்டும்தான் முதலாளி. நான் இந்த ஊருக்கே முதலாளி. 2 நாளைக்கு முன்னாடி நீ கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கும்போது நீ என்ன சொன்னங்கிறத நீ மறந்துட்ட. அட்வான்ஸ் கொடுக்கும்போது நீ என்ன சொன்னங்கிறத நீ மறந்துட்டாலும் நான் என்ன சொன்னங்கிறத நான் மறக்கலங்கிறேன். நிறுத்து உனது பேச்ச.
பேச்சை, இல்லை என்றால் வீச்சருவாள் கொண்டு நிறுத்தி விடுவேன் உன் மூச்சை. கரெக்டா? நீ சொன்னா கரெக்ட் தாமா. இப்போ ஒத்திகை வேற நடந்துட்டு இருக்குதுங்கய்யா. அது முடிஞ்ச உடனே நானே பேசி அனுப்பி வைக்கிறேங்கய்யா. நீங்க போங்கய்யா. இப்போ ஒத்திகை முடிட்டோன்னு சொல்லுவேன், அப்புறம் நாடகம் முடிட்டோன்னு சொல்லுவேன், அப்புறம் நாடகம் முடிஞ்சு பொண்ணு ஓடி போயிட்டோன்னு சொல்லுவேன். ஏங்க இதெல்லாம் நமக்கு சரிப்படுங்கிற? ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். என் வீரத்திற்கு பரிசு கிடைக்கப் போகிறது. கிடைக்காது. எதை வைத்து அப்படி சொல்லுகிறாய்? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனது டைரக்ட் நல்லா இருக்க. நம்ம டைரக்டர் பிள்ளை எழுத மாட்டாரே. வர்ற வழியில முத்து சொன்னது. நீங்க எல்லாரும் போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு எங்க ஆடு பொங்கலாக்கு வந்து சேருங்கிறேன். நீ வண்டி எடுங்கிற. ஐயா அதுக்கு இத்தனை பேர் எதுக்குங்க ஐயா? நான் இது வரைக்கும் தோத்து பழக்கம் இல்லைங்கிறேன். யார் போனாலும் நான் இருக்கணும் இல்லைங்கிறேன். வர்றேன். யார் அங்கே? உடனே இந்த இளவரசியை எனது அந்த புறத்துக்கு இழுத்து செல்கிறேன். ஆமா, காவலாளி உடை இல்லாமல் நீ எப்படி அரண்மனைக்குள்ளே வரலாம்? போடா. அவங்க உண்மையாக அடிக்கிறாங்க. ஆமா யஜமா, நாடகத்துல இந்த சீன் தான் சூப்பரா இருக்கு. எவ்வளவு இயற்கையா நடிக்கிறாங்க பாருங்க. ஐயா உண்மையிலே ஐயா, ஐயா காப்பாத்துங்க. அவனடி பெரிய கமலஹாசன் நினைப்பு. டைரக்டரும் அடிக்கிறாங்கன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ரங்கநாயக்கும் இழுத்துட்டு போறாங்க. இது கூட கொடுக்க யஜமா. முத்து ரங்கநாயக்கை காப்பாத்து. சரி. சும்மா வீடு கட்டேன், சும்மா வீடு கட்டேன். உண்மையை நினைச்சிடாதீங்க அண்ணே. பாவம் பொண்ணுங்க ஏதோ டிராமா போட்டு பொழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே போய் சமாதானமா போயிடுங்க. எஜமா காப்பாத்தியாச்சு. என்னண்ணே என்னண்ணே? யாரை காப்பாத்துன? பொண்ணு என்ன எங்க காப்பாத்து? என்னங்க இது சமாதானம் பேச வந்து அடிக்கிறீங்களா என்ன? ஓஹோ, ஏய் என்னடா 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 என்னடா? டேய் யார் பாத்துற? டேய் நான் எங்க டான்ஸ் சொன்னேன்? இதுல உட்கார்ந்திருக்கும் சொன்னியே. என்னமோ தெரியாதுன்னு அங்க உட்கார்ந்த உடனே உடம்புல ஒரு மாதிரி அடிச்சு என்னமோ வந்துருச்சுன்னு. எப்பறா வரும்? எப்பறா வரும்? அண்ணா நீங்க 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்க மாட்டேன்னு. ஒரு அடி அடிப்பியா? அடி பார்க்கலாம். அடிச்சிடுவேன். ஆடுறா பார்க்கலாம். அடிச்சிடுவேன். ஆடுறா பார்க்கலாம். சரி இப்படி வாங்க. இத பாருங்க, கொடுத்த வாக்கு கொடுத்த பொருள் திருப்பி வாக்குற பழக்கமே எனக்கு கிடையாது. எஜமா முத்து இது அவங்க ஊரு. அவங்க ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. ரங்கநாயக்கு நீங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. யார் வந்து என்ன பார்த்தல எஜமா? முத்து யார் கையும் ரங்கநாயக்கு மேல படக்கூடாது. முதல்ல நீ அவளை இருந்து கூட்டிட்டு போயிடு. அப்ப நீங்க என்ன நான் பாத்துக்கிறேன். எஜமா முத்து சரி. எஜமா சரி சரி.
நோ டச்சிங்க. ஐயோ ரொம்ப தான் அழட்டிக்காத. இப்பதான் வந்துட்டு காணாதுக்குள்ள எங்கே மாயமா போயிட்டாங்க? இந்த பக்கம் பாருடா டேய். இல்ல இந்த பக்கம் பாரு. அதுக்குள்ள அப்புறம் மறந்து போயிட்டாங்க. என்ன உஷு உஷு என்ன உஷு உஷு என்ன இதெல்லாம் பண்றதுக்கு எப்படியே கீழே தள்ளிடுவேன். நான் என்ன பண்ண?
வேணும்னே என்ன ஏதாவது சொல்ற என் கண்ணால என்னடா இப்படி சொல்றீங்க வேகமா வாங்கடா என்னடா பாம்பு போய் படைய நடக்கிறீங்க நான் போறேன் பாரு நம்ம தாத்தே பார்த்தாலே பயப்படுறாங்கப்பா. என்னப்பா என்னப்பா தாத்தா என்னப்பா கையில கீழே போடுறியா கையில போடியா கையில கீழே போடியா கீழே போடியா பல்ல வருது பல்ல வருது கையில புடி பல்லையா பல்ல வருது பல்ல வருது பல்ல நாடகம் முடிஞ்சதும் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வந்தேன்னா அதுவே உன் சம்மதமா நான் எடுத்துக்கிறேன். முத்து உனக்கு ஒன்றும் ஆகலையே? யாருக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகலையே. சரி, நேத்து போய் இன்னைக்கு வர என்னாச்சு? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க யஜமா? ஒளி தவறி நாடு விட்டு நாடு போய் மொழி தெரியாம பரதேசியா எல்லார்கிட்டயும் அடி வாங்கி வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்ததே கிடையாது யஜமா. ஆமா, வண்டி மட்டும்தான் வந்திருக்கா? வண்டி மட்டும் எப்படி வரும் யஜமா? குதிரையும் வந்திருக்க. என்ன இது பெரிய சொல்லியா போச்சு? காப்பாத்துறது இல்லாம வீட்டுல ஒரு இடம் கொடுக்கணுமா? ஏன்னு கேட்டா அவங்க இடம் கிடையாதா, டமகர்கள் எங்க போயிட்டாங்களா, இவங்க எங்க போறது தெரியாது, வீட்டு கூட்டு போக சொன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நிஜமா கிட்ட கூட்டு போக சொன்னாங்க, நான் கூட்டிட்டு வந்துட்டேன். புத்திசாலி பொண்ணு. முத்து, யஜமா இங்க எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களும் இருந்துட்டு போட்டுமே. அது உங்க இஷ்டம் யஜமா, அது உங்க இஷ்டம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ போமா. நீ போமா போ. எல்லாம் நாடகம், வாழ்க்கையே நாடகம். அங்க வைங்க. அங்க இல்ல இங்க வைங்க. இங்க இல்ல இங்க வைங்க. ஐயோ ஏமா ஏதாவது ஒரு இடமா சொல்லுங்கடா. இது பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு வரப்போற எஜமானியம்மா. சொல்றத செய்யலனா வேலை விட்டு போயிடுவேன். எங்கமா வைக்கணும்? அங்க வைங்க. நீங்க சொன்னா சரிதாம்மா. யார் நீங்களா? அக்கா இல்லாமே நாடகமே போடலையே. அந்த சோபரி முதலாளி எங்களை அடிச்சு துரத்திட்டான். இது என்ன ஒப்பறிடா? குத்து. நான் போட்டு ஒப்பறிடா. கேளு. வாயில குத்து. என்ன இங்க நாடகம் போட வந்துட்டீங்களா? இல்ல வராது. ஒண்ணு இல்லனே, ரங்கநாயகி இல்லாம எங்களால நாடகமே நடத்த முடியல. இருந்தாலும் சமாளிப்போம்னு இந்த அம்மா ஹீரோயினியா போட்டு நாடகம் நடத்தணும். இந்த அம்மா ஹீரோயினியா? கல்ல கொண்டு எரிஞ்சிருப்பாங்களே. உங்க வீட்டுக்கல்லா எங்க வீட்டுக்கல்லா ஒரு வீடே கட்டலாம். அம்புட்டு கல்ல வச்சு அடிச்சு துரத்தி விட்டாங்க. வேற வழி தெரியாம ரங்கநாயகியை கூட்டி போலான்னு வந்திருக்கோம். நீங்க எத்தனையோ பேர் உங்களை நம்பி பழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா பழிச்சிட்டு போவாங்க பாவம். உனக்கு தான் தெரியுமே எனக்கு நாடகம் நாவோ நாடகக்காரங்களை என்ன ரொம்ப பிடிக்கும்னு. தெனப்பன் எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் இங்கேயே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு. நீ நாடகத்துல என்ன வேஷம் போடுவ? நான் சேனாதிபதி. இங்க இருக்கிற சேர பூரா துடைக்கிற. நீ என்ன வேஷம் போடுற? நான் தான் ஒற்றன். இங்க இருக்கிற பில்டிங் பூரா ஒற்றை அடிக்கிற. நீ என்ன வேஷம் போடுற? நான் தான் பின்பாட்டு. பின்னாடி போய் கூட்டு. நீ என்ன போடுற?
ஜோல்ரோ அப்ப ஏன் விடுது நீ என்ன நான் தான் மால் அப்ப அடிக்கிறேன். மேல் மாடி வேலை செய் நீ என்ன வேஷம் போடுற ரெங்கு வராட்டா நான் தான் கதாநாயகி நீ வேஷம் என்ன செய்ற தினசரி தண்ணி அடிக்கிற இல்ல கிணத்துல தண்ணி இறைக்கிற அந்த புறத்துல இல்ல கொல்லப்புறத்துல முத்து வருவாரா சீ உன்னை அப்புறம் குடிச்சுக்கிறேன் என்னடா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன வேஷம் போடுற ராஜபாட்டு அப்படின்னா புரியவில்லை ராஜா வேஷம் போட்டு குதிரையில போனா கடப 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 நிறுத்துறா குதிரையிலே வர இன்னையில இருந்து எல்லா குதிரைக்கும் நீ தான் சாணி ஏறுற சாணியா ஆமா முடியாது ராஜா வேஷம் போட்டு நான் சாணி ஏறணும்னா என் கௌரவம் பாலாயிரும் அதுக்கு வேற ஆளை பாரு நான் சொல்றத கேட்கலன்னா உன் வாழ்க்கையே பாழாயிரும் அண்ணன் ராதா ராதா ரெடி கண்ட கண்ட பரதேசி கட்டி பிடிக்க உனக்கு வெக்கமா இல்ல இல்லை இவர்தான் நான் கனவில் கண்ட மன்மதர் மன்மதரா மண்ணா கட்டி எதை வச்சு இவனை மன்மதன் சொல்ற அதே ஒல்லியான உருவம் அதே பொட்டு அதே அழகான முடி முடியா முடி இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் முடி வெட்டிடுறேன் மணப்பாற அஜிஜி சக் ஜிஞ்சி சக் மாடு கட்டி அதான் மாயாவரம் ஏறு பூட்டி அதான் சக் சக் அதான் ஒயக்காட்டு உழுது போடு செல்ல கண்ணு ஏ முத்தா தொங்கா முத்து என்ன பண்ற வேலை சார் அவங்க எல்லாம் ஆந்திரா போலீஸ் போலீஸ்னு சொல்றேன்ல ஏன்டா நினைக்கிறீங்க போங்கடா யாரோ ரங்கநாயகியாமே அவ வீட்டை விட்டு ஓடி வந்து இங்க வேலை செய்யறாளா அவளை கூப்பிட்டு போறதுக்காக அவன் மாமா வந்திருக்கான் பட்டாளத்தோட என் மகனுக்கு வாங்கி வந்தது என்னம்மா அட என்னம்மா அது என்னம்மா ராய்டு எஸ்பி ராய்டு அவர் பேரை கேட்டாலே ஆந்திராவே கிடுக்கிட்டு நடுங்கும் பெரிய கலாட்டா பண்றதா இருந்தான் நான் தான் டேய் அதெல்லாம் வேணாம் இங்க வான்னு இழுத்துட்டு வந்தேன் சட்டம் பேசாம வேலைக்காரி அவனோட அனுப்பிச்சு வைங்க இப்ப நான் வரேன் ఏమే నన్ను పిచ్చివాడు అనుకున్నావా పిచ్చి ఇప్పుడు పిచ్చి పదరా యారా నీ ఎక్కడది ఇదిగో ఇక్కడుంది నా పేరు రాయుడు ఎస్పి ప్రతాప్ రాయుడు నా ఊరి చిత్తూరు ఇది నా మరదలు అంటే మీ తమిళ్లో మచ్చినిచ్చి ఏం మచ్చినిచ్చి అమ్ములు దడపద இல்ல என்ன இங்க தம்ச்சிராதீங்க தயவு செஞ்சு நீங்க தம்ச்சிராதீங்க இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம நீ இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது అంటే ఈ అమ్మాయిని వదిలేయమంటున్నావు వదిలేస్తా మచ్చినిచ్చి ఉన్న ఊட்டு ఆచి ఎవడ్రాదే எஜமா மேலியா கைய வைக்கிற முத்து ఒరే పిచ్చివాళ్ళ ఈ పిచ్చివాడిని కొంచెం పిచ్చి అడుగురా
ராயுடு, அண்ணையா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இனிமே ரங்கநாயக்கி தேடி இந்த பக்கம் வந்த పిచ్చి పిడువే పిచ్చి. ఇంకా పిక్కిర్తికి ఒంట్లో ఏముంది బాబు ఎలా తిట్టపోటీ పిచ్చి పుట్టియ పిచ్చి ప్రమాణంగా చెప్తున్నాను ఇంక ముందు ఈ చిత్తూరు బార్డర్ దాటి నా కాల్ని తమిళనాడు లోపల నేను పెట్టను బాబు ఒక స్మాల్ రిక్వెస్ట్ నాకు ఈ కళ్ళజోడి ఈ చుట్టా లేకపోతే మన చిత్తూరు డిస్టిక్లో నాకు రెస్పెక్ట్ లేదు తీసుకోనా బండి స్టార్ట్ చేయండి రా పదండి